ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி. இன்றைக்கி சாயங்காலம் போல் தான் நான் வீடியோ இருக்கேன். மதியானம் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சுது. சமையல் வேலை இன்றைக்கி என்னதெல்லாம் வச்சேன் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். கூட்டுக்கு இதில் பீட்ரூட் கூட்டும், மறுபடியும் இதில் புடலங்காய் போட்டு பருப்பு போட்டு கூட்டு வச்சுருந்தேன். அந்த கூட்டு தான் மதியானம் சாப்பிட்டோம். இந்த பக்கம் இப்போ சாயங்காலம் ஆகிடுச்சு பார்த்திங்களா. அதனால் இதில் பால் இருக்குது. அடுத்து அப்படியேன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் 2 3 பாத்திரங்கள்லாம் இருக்குது. அவங்க சாப்பிட்டு போட்டிருக்காங்க. குழம்பு என்ன வச்சேன் அப்படின்னா, அன்றைக்கி வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு ஒரு புளிக்குழம்பு வச்சேன். அந்த குழம்பு தான் நல்லா கட்டியாக அது நல்லா இருக்குது. அடுத்து சாதம் வச்சேன். இதில் இந்த தூள்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டு வச்சது அதில் இருக்குது. இதில் சாதம் இருக்குது. மறுபடியும் அப்பளம் பொரிச்சிருந்தேன். இந்த அப்பளம் இது எல்லாமே இதில் இருக்குது. இதில் கத்திரிக்காய் இருந்து இதற்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் இருக்குது. மறுபடியும் ஜாமான் எல்லாமே இதில் அப்படி இருந்தது இருக்குது. காலையில் இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் வச்சுருந்தேன். அதான் இடியாப்பம் இருக்குது, தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்ருந்தோம். இப்படியே இருக்கா. அந்த பக்கம் பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம அப்படியே வெளியில் போய் பார்க்கலாம். இந்த பக்கம் பயணி இருக்குது பார்த்தீங்களா. அன்றைக்கி அக்கா வீட்டிலேருந்து கொஞ்சம் பயணி கொண்டு வந்தேன். அந்த பயணி கொஞ்சம் இருந்து சரி பசங்களுக்கு இதை காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதாவது கஞ்சி ஒன்றும் வைக்கலாம், சும்மா அதில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முட்டாய் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த பக்கம் வெள்ளரி விதை வறுத்து போட்டிருக்கேன். இந்த பக்கம் பூசணி விதை இது வறுத்துட்டு என்ன இதை தட்டிடலாம். டீ எப்படி எரியுது பார்த்தீங்களா. என்ன இதை தட்டிட்டு அதுக்கு பிறகு நம்ம டீ நல்ல மணமணன்னு எரியும். அடுத்து விதையை நம்ம போட்டுடலாம். நான் 2 இது வறுத்துட்டேன். இதில் ஆளி விதை இது சூரியகாந்தி விதை, இன்னும் ஆளி விதை இருக்குது. இதனால் இப்படி வறுத்துக்கிட்டு வறுத்துட்டு பார்க்கலாம். மறுபடியும் இந்த பக்கம் இது காஞ்சிக்கிட்டு இருக்கா, நல்லா காயட்டும். அப்புறம் இதுங்களாம் இங்கே வெளியில் பாத்திரம் ஒன்றும் ரொம்ப அப்படி இல்லை. இன்னும் உள்ளே இருந்து அவ்வளோ பாத்திரத்தை வெளியில் போட்டு இதுங்கணும். எங்களுக்கு இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, தூத்திக்கிட்டே இருக்குது. அதனால் அப்படி இருக்கும். கொஞ்சம் கிளைமேட் அப்படி இருக்குது. ஏன்னா சரி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா, அந்த சவுண்டில் அந்தால தான் நாங்கள் நைட் ஃபுல்லுமே வெளியிலையே அப்படியே இருந்துட்டேன். சரி என்ன நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இதை வறுத்து என்ன செய்ய பார்ப்பேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு நிலக்கடலையும் போட்டு தனித்தனியாக நான் இடிக்க பார்ப்பேன். இதுக்கு கொஞ்சோண்டு நிலக்கடலை போட்டு இதையும் இடித்து அப்படி வைக்கலான் இருக்கேன். இதெல்லாம் சும்மா நம்ம வறுத்து வச்சுருக்கோமா, இப்போ சும்மா பச்சையாகவே சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனாலும் லைட்டாக நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா இடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான். சூரியகாந்தி விதை என்ன இது கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வெளியில் அதான் வச்சேன். ஏன்னா இது நல்லா காஞ்சி நம்ம கருப்பட்டி மாதிரி வரோம்ல, அந்த பக்கத்துக்கு வர்றது வேற காய்ச்சிருவோம் அப்படின்ட்டு காய்ச்சா அதில் நல்லா அது முட்டாய் மாதிரி அழகாக இருக்கும். சவுச்சவனி அது கொதித்து நல்லா காயட்டும். காய்ஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே நான் காமிச்சிருக்கல பயணி கஞ்சி வைக்கும்போது நல்லா அதை காய்ச்சி எடுத்துடலாம். அங்கே பால் பொங்கிக்கிட்டு இருந்து, அதாவது கொதிக்கிற பக்கத்தில் இருந்து நம்ம அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். கோழி கூவிக்கிட்டு இருக்கு. அது நான் எப்போல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்போ தான் அது கூவும். பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பால் கொதிச்சிருச்சு. என்ன ஒரு டீயை போட்டு அந்த அளத்தை குடிச்சிடலாம். பாத்திரம் அவ்வளோத்தையும் வெளியில் போட்டு அதையும் கழுவணும். இப்போ இதில் சன்ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த சீடு போட்டிருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் கருப்பட்டி இலக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ கருப்பட்டியும் போட போகிறது இல்லை. இதில் சன்ஃப்ளவரும் கொஞ்சம் நிலக்கடலையும் போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவு நம்ம கருப்பட்டி போட்டுக்கலாம். கருப்பட்டி லைட்டாக இனிப்புக்கு. மறுபடியும் மற்றது எல்லாத்தையுமே இடிக்கணும்னு நினச்சிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கலானே. நிலக்கடலை எதுக்கு போடுறேன் அப்படின்னா, அது ஒரு கூட கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இதில் இந்த பருப்பு கொஞ்சம் தானே இருக்கும். இப்போ நிறைய வாங்கினா அது மட்டும் போட்டு நம்ம கருப்பட்டியும் போட்டு இதுங்கலாம். அப்போ நிலக்கடலை போடும்போது டேஸ்ட் அழகாக இருக்கும். அதுக்காக தான். எனவே இதையும் மிக்ஸியில் அடித்து எடுத்துடுறேன். அதுக்கு பிறகு பார்க்கலாம். அடுத்து இதில் அந்த தர்பூசணி இருக்குல்ல, அந்த இது போட்டிருக்கேன். இதை என்ன நம்ம நல்லா அடித்து எடுத்துடலாம்.
இப்போ இதில் வந்து 2 நிலக்கடலை போட்டிருக்கேன். போட்டு நம்ம இதை நல்லா அடிச்சுட்டு அப்புறம் அதுக்கு பிறகு 2 3 கருப்பட்டி போட்டு இடிச்சிடலாம். இப்படி தான் எல்லாத்தையுமே இடிப்பேன். இடித்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து 2 சீடில் உள்ளதை அடிச்சிருக்கேன். இதில் வந்து 2 சீடு இருக்குது. அதாவது இதில் வெள்ளரியும் ஆளி விதையும் இருக்குது. இதில் வந்து தர்பூசணியும் இது வந்து அந்த சன்ஃப்ளவர் அந்த இதும் அந்த 2 இருக்குது. மாவு வந்து இடித்து வச்சுருக்கு. இது வித்தியாசமாக இருக்குது, இது டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. சரி, இது 2 சாப்பிட்ட பிறகு அதுக்கு பிறகு இடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து இதை சாப்பிட்டுட்டோம், நாளைக்கு இதை இடிப்போம். அதை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சு வச்சிடலாம். வறுத்தாச்சா நல்லா இருக்குது. சும்மாவே சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அவங்க சாப்பிடட்டும், அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் வந்து டிஃபன் வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து ஆப்பத்துக்கு வந்து மாவு ஆட்டி வச்சுருந்தேன். அதனால் அந்த மாவு வந்து கலக்கி வச்சு வச்சுருக்கேன். இனிமேல் தான் சுடணும். கொஞ்சம் மாவு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஆப்ப மாவு. அடுத்து இதில் வந்து கொஞ்சோண்டு சிக்கன் இருந்து அதை போட்டு சரி என்ன கொஞ்சம் சிக்கன் கிரேவி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை இப்போ தான் அந்த குக்கரில் வச்சு வேக வச்சு அந்த எடுத்து வச்சு வச்சேன். எனக்கு குக்கரை தூக்கி வெளியில் கொண்டு போடணும். அதில் வந்து பழைய குழம்பு தான் இருக்குது. எனவே இது அவ்வளோத்தையும் நம்ம எடுக்கணும். மறுபடியும் வந்து நான் ஆப்பத்தை சுட்டுட்டு அதுக்கு பிறகு நம்மளோட கொஞ்சோண்டு காஃபியும் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்மளோட வேலையை பார்க்கலாம். நேற்று வந்து இடியாப்பம் வச்சேன். அதுக்கு வந்து தேங்காய் பால் வச்சுருந்தேன். அப்போ இன்றைக்கும் தேங்காய் பால் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்குமா, இனிப்பாகவே இருக்குமேன்ட்டு தான் இன்றைக்கி இடியாப்பத்துக்கு நேற்று கொஞ்சம் சிக்கன் எடுத்திருந்தோம். அதில் கொஞ்சம் இன்னும் வச்சேன். நேற்று வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் உளுந்தஞ்சோறு பொங்கி சிக்கன் கிரேவி வச்சு வச்சுருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் சால்னா மாதிரி வச்சாச்சு ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. வெளியில் வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே வெளியில் தான் தூக்கி போட்டிருக்கேன். நான் வந்து பூசலை, நேற்று நைட்டு பூசலை, அந்த போய் படுத்துட்டேன். என்ன அப்படின்னா பசங்களுக்கு ஸ்கூல் லீவு தானே, நம்ம அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அடுப்புலாம் இப்படி தான் இருக்குது. நேற்று வந்து மாதிரி மாவு ஆட்டினேன். இந்த கிரைண்டர் கல்லையும் நேற்று இதெல்லாம் கழுவலெல்லாம் அந்த சரி அதையும் உள்ளே மட்டும் கழுவிட்டு அப்படி வச்சேன். அதெல்லாம் கழுவி எடுத்து என்ன தரையெல்லாம் துடைச்சி போடணும். நேற்று கொஞ்சம் உளுந்தஞ்சோறு பொங்கியிருந்தேன். என்னெல்லாம் அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டேன். இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குமா, அதனால் அதான் இருக்குது. என்ன வந்து இது அவ்வளோத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடி பார்க்கலாம். அது உளுந்தஞ்சோறு ஏன் வந்துச்சுன்னா நேற்று கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு நேற்று லீவா, அப்போ வெளியில் எங்கேயாவது போகணுன்னு நினச்சோம், ஆனால் போக முடியலை. அதனால் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம். அதனால் கொஞ்சம் சோறு மீதமாகிடுச்சு. இல்லை அப்படின்னா இதாக இருக்கும். மறுபடியும் கிரேவிலாம் கரெக்டாக வந்துட்டு அதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சால்னா வச்சு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் காலையில் என்னோடய வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, நம்ம பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து ஆப்பம் வந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஆப்பம் வந்து இது வெந்துருச்சு, எடுக்க வேண்டியதான். இந்த பக்கம் வந்து பஜ்ஜி போட்டேன், அதாவது முட்டை பஜ்ஜி இருக்குல்ல அது போட்டேன். இந்த பக்கம் வந்து சால்னா வந்து கிரேவி வச்சிட்ருக்கேன்னா அடுத்து தான் இருக்குது. இப்போ தான் பஜ்ஜி போட்டு அதை எடுத்து வச்சு முட்டை பஜ்ஜி ஆளுக்கு ஒவ்வொன்று 3 முட்டையாக வச்சு மறுபடியும் இது வந்து வெங்காயத்தந்தலை வெட்டி போட்டிருந்தேன். அவ்வளோதான். மறுபடி வந்து என்ன இதில் ஆப்பம் சுட்டு வச்சுருக்கேன். அதையும் நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு பார்க்கலாம். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு காஃபி மட்டும் போடணும். போட்டுட்டேன் அப்படின்னா அந்த வேலையும் முடியும். ஏன்னா ஆப்பத்துக்கு வந்து மாவு ஊற்றியாச்சு. என்ன வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து வேகட்டும். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன வந்து இது கறி வந்து கொதிச்சுட்டு என்ன நான் என்ன செய்ய பார்ப்பேன்னா இதில் வந்து காஃபிக்கு போட்டுருவோம் அப்படின்ட்டு இருக்கேன். சாதத்துக்கு வந்து அடுப்பில் வச்சு சாதம் வடிச்சிட்டேன். இது வந்து இதில் பொடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் வந்து வெந்நீர் போட்டிருக்கேன். வெள்ளையனுக்கு சாலமுக்கு எல்லாத்தையுமே நல்லா சளி. அதனால் மறுபடியும் வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சாச்சு. எல்லா பாத்திரமும் கழுவியாச்சா. மறுபடியும் நம்மளுக்கு ஒரு வாழைப்பழம் இருந்ததில்ல, அந்த பழம் வந்து பழுத்துட்டு இது வந்து கொஞ்சம் காயாக தான் இருந்து போய் கொண்டு ஊற்றம் போட்டுட்டு வந்துருந்து அது சூப்பராக பழுத்துட்டு எண்ணெய் தூக்கி நம்ம அதை கெட்டி போடணும். மறுபடியும் வந்து இதில் வந்து கொல்லாங்கொட்டை இருக்குது. இந்த கொல்லாங்கொட்டை வந்து 5 கிலோ அப்படின்ட்டு நாங்கள் வாங்கினோம். விலைக்கு தான் வாங்கி வச்சுருக்குறோம். இது வந்து வறுக்கிறதுக்கு முந்தி வந்து எங்களுக்கு மரம் உண்டு. அப்புறம் அந்த இடத்த வந்து நாங்கள் விற்றுட்டோம். அதனால் அதிலேருந்து இப்போ அத்தை மாமா எல்லோரும் இருக்கும்போது அங்கே கொல்லாங்கொட்டை இருந்ததா அந்த மரத்தில் உண்டு. அப்போ நாங்கள் போய் பறக்கிட்டு எடுத்துகிட்டு வருவோம். இப்போ வந்து மரம் இல்லை நம்மளுக்கு. அதனால் சரி விலைக்கு வாங்கி பசங்களுக்கு கொடுத்துடலாம். மற்றபடி நாங்கள் கொல்லாங்கொட்டை வாங்கினா விலைக்கு வாங்குவோம்.
கொல்லாம் பருப்பு, அதாவது முந்திரி பருப்பு வாங்குவோம் நம்ம பாயாசத்துக்கு அதுக்கெலாம். இது வந்து வறுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் கொண்டு 5 கிலோ தந்துட்டு போனாங்க. அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இது சப்போட்டா நம்ம மரத்தில் காய்ச்சது தான். இப்போ பறித்து வச்சுருந்தோம். காலையில் பால் காய்ச்சிருந்தேன், அது இருக்குது, இன்னும் மூடி வச்சு வைக்கணும். அடுத்து இதில் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து காலையில் அந்த பப்ஸ்லாம் போட்டிருந்தேன்ல, அந்த முட்டை போண்டா போட்டிருந்தேன்ல, அந்த இதெல்லாம் இருக்குது. மறுபடியும் இதில் அந்த விதை இருக்குது. இதில் கொஞ்சம் சிக்கன் குழம்பு இருக்குது, கிரேவி. இவ்வளோ தான் இருக்குது. என்னமோ வந்து இப்படி தான் இருக்குது. நான் காலையில் இப்போ பருப்பை போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு இதில் வந்து பருப்பும் மல்லித்தலையும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பல்லாரி, தக்காளி, மிளகாய் எல்லாமே போட்டு அந்தளவு வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பழைய குழம்பு கொஞ்சம் இருக்குது, கூட்டு குழம்பு வந்து வச்சுருந்தேன், அது வந்து கொஞ்சம் இருக்குது. அதனால் அதை நல்லா சூடாக்கி தான் வச்சுருக்கு. சரி, பார்க்கலாம். நம்ம அடுத்து நம்மளோட வேலைகள் ஒவ்வொன்றையாக பார்க்கலாம். மதியானம் வந்து பருப்பு குழம்பு வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் அந்த இருக்குது. மதியானம் எல்லோரும் ஊற்றி சாப்பிட்டோம். நைட்டுக்கு பருப்பு குழம்புக்கு இருக்குது. மடிப்பேரில் எனக்கு ஒரு மருந்து காய்ச்சி கொடுத்தேன். அவளுக்கு நல்லா சளி நல்லா பிடிச்சிக்கிட்டு, அதனால் அது குறையிலையா, அதனால தான் இப்போ இது பண்ணி மறுபடியும் என்ன வந்து அடுப்பு எல்லாத்தையுமே கழுவணும், கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அங்கே கொஞ்சம் பாத்திரங்கள் இருந்தது, அவ்வளோத்தையும் பூசி எடுத்து வச்சுட்டேன். மறுபடியும் அதில் ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து அன்னைக்கு வந்து நான் ஒரு மிட்டாய் மாதிரி காய்க்கணும் அப்படின்னால அதுக்கு வந்து இதில் காய்ச்சி வச்சேன். அது நல்லா இப்போ வந்து எப்படி இருக்குன்னா சவு மிட்டாய் கணக்காக இருக்குது. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அது வச்சுருக்கு. என்ன அதில் என்ன இருக்கா வச்சு லேசாக இலக்கிட்டு 2 பொரியலில் என்ன தூவி பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். நிலக்கடலை ஏதாவது தூவி கொடுக்கலாம். காலையில் வச்ச சாதம் வந்து இதில் இருக்குது. நம்ம மதியானம் இப்போ சாப்பிட்றதுக்கு எடுப்போம். இதில் வந்து வெந்நீர் தான் இருக்குது. அடுப்பு வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. அன்னைக்கு வந்து ரொம்ப ஒன்றும் சிந்தவே இல்லை. அதனால நல்லா அடுப்பு அப்படி துடைச்சி போட்ட மாதிரியே இருக்குது. தண்ணி எல்லாம் இருக்குது. இது அவ்வளோத்தையுமே என்ன கழுவணும். மறுபடியும் நம்ம மரத்தில் வந்து கொஞ்சம் சப்போட்டாலாம் பறிச்சிருந்து இவ்வளோதான். இப்படி தான் இருக்குது நம்மளோட இது. மறுபடியும் மதியானம் என்ன செஞ்சோன்னா அப்பளம்லாம் பொரிச்சு வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டோம். நைட்டுக்கும் ஒரு முட்டையை பொரிச்சு வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். மறுபடியும் காலையில் சுட்ட அந்த முட்டை போண்டா எல்லாமே இருந்தது, அதை வச்சு இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. மதியானம் நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்தாலும் படுக்க வேண்டியதான். 2-3 பாத்திரங்கள் இருக்குது, அதில் அடுப்பெல்லாம் கழுவி போடணும். அந்த பிளேட்டு மறுபடியும் என்ன சாப்பிட போகிற பிளேட்டு எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சிடும். மாதிரி அடுத்த நாள் காலையில் நம்ம பார்க்குறது தான். இப்படி தான் இன்றைக்கி என்னோடய வேலைகள் போச்சு. இதில் வந்து 2 நாள் vlog வரும், நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது 2 நாள் vlogகையும் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.